நாங்க இன்னும் அரசியலுக்காகவோ தேர்தலுக்காகவோ ஆர்ப்பாட்டம் நடத்தல. உண்மையிலே பெண்களுக்கு இன்னைக்கு பாதுகாப்பு இல்ல. திமுக இருக்கிற வரைக்கும் தமிழகத்துல எந்த குழந்தைக்கும், எந்த பெண்ணுக்கும், எந்த முதியோர்களுக்கும் யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது. அப்பா என்று கூப்பிட்டால் உங்கள் பொண்ணுக்கு இப்படி நடந்தால் நீங்கள் இப்படித்தான் இருப்பீர்களா? எல்லா இடத்திலேயும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் திமுக கட்சிக்காரர்கள் அவருடைய பின்னணியில் இருக்கிறார்கள். அதனால் காவல்துறை மௌனமாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. 4ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைங்களை கூட பாலியல் தொல்லை பண்றாங்க. பாலியல் பலாத்காரன்றது அவங்களுடைய முத்துவேல் குடும்பத்துக்கு பலகாரம் சாப்பிடுற மாதிரி. எங்க ஆட்சி ரொம்ப நல்ல ஆட்சி, பெண்களுக்கு பாதுகாப்பு இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு மட்டும்தான் அவங்க அண்ணன் பாதுகாப்பு கொடுத்துருக்காரு. தயவு செய்து கொடுத்த வாக்க காப்பாத்து. நீ காப்பாற்றவே வேண்டாம், தயவு செய்து நாட்டை விட்டு ஓடி போயிரு. இதுதான் நீ மக்களுக்கு செய்யற நன்மை. வெற்றி பெறுவோம், வெற்றி பெறுவோம், 26 வெற்றி பெறுவோம். அஞ்சாண்டு கால ஆட்சியில தமிழக மக்களை வஞ்சித்த மக்கள் விரோத திமுக அரச இனி எந்த ஜென்மத்திலையும் ஆட்சி கட்டில அமர விட மாட்டோம்னு புரட்சி தமிழர் எடப்பாடியார் மக்கள் மத்தியில சூளுரைச்சாரு. இத பொறுத்துக்க முடியாத திமுக காரங்க அதிமுக தலைமை ஏற்று யாரு கூட்டணிக்கு வரமாட்டாங்கன்னு பொய் செய்திய பரப்ப தொடங்கினாங்க. ஆனா இப்போ அதிமுக தலைமை ஏற்று பாஜக, பாமக, அமமுக, தமாக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கூட்டணிக்கு வந்திருக்காங்க. இதையும் பொறுத்துக்க முடியாத திமுக காரங்க அதிமுக கூட்டணியில பிரச்சனை, தொண்டர்கள் யாரும் ஒற்றுமையாலன்னு சொல்லி மறுபடியும் பொய் செய்திய பரப்ப தொடங்கினாங்க. இந்த பொய் செய்திய அடிச்சு உடைக்கிற மாதிரி ஒட்டுமொத்த அதிமுக கூட்டணி கட்சிகளும் ஒன்றிணைஞ்சு பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாக்கின திருட்டு திமுகவை எதிர்த்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க. காணோமே காணோமே, திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கை காணாமே. தமிழகத்துல பாதுகாப்புன்னு ஒண்ணு இருக்கா? இல்ல அப்படி இருக்குன்னா நீங்களும் சொல்லுங்க, நாங்க தெரிஞ்சுக்கிறோம். குழந்தைங்களுக்கு காலேஜ் அனுப்பவும் பயமா இருக்கு, ஸ்கூலுக்கு அனுப்பவும் பயமா இருக்கு. ஆம்பளை பிள்ளைங்களும் சுத்தமா அனுப்புறதுக்கே பயமா இருக்கு. ஏன்னா போதைன்ற பழக்கத்துல விழறாங்க. இன்னைக்கு 14 வயசுலயே குழந்தைங்க வந்து போதை, 14ல 10 வயசுக்கே போயிட்டாங்க. வீட்டுக்கு வர வரைக்கும் எங்களுக்கு வயிற்றுல தீயாதான் இருக்கிறோம். குழந்தைங்க வெளியே படிக்க போயிட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் 4ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைங்கள கூட பாலியல் தொல்லை பண்ணுறாங்க. அதனால ரொம்ப மோசம்தான் சார். அக்கா கனிமொழி அக்கா சொல்லியிருந்தாங்க, இளம் விதவைகள் அதிகமா இருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு எத்தனை டாஸ்மாக் கடைகள் இருக்கு, அது குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குறையவே கிடையாது, அதிகமா தான் ஆயிருக்கு. அதனால அவங்களுக்கு ஒரு பணம் கிடைக்குதுன்ற ஒரு நோக்கத்திற்காக செயல்படுறாங்க. கலைஞரோட ஒரு வசனம் தான் ஞாபகம் வருது, நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 24 மணி நேரமும் மக்களை போதையிலேயே வைச்சிரு அப்படின்ற மாதிரி அவரோட அரசியல் சாசனத்தோட ஒரு அங்கம் அது. அதைத்தான் இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஏற்பட்ட இதுவா இருந்தாலும் சரி, கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல அருகில் நடந்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட அநீதியா இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஆண்களை தாண்டி பெண்களுக்கும் வந்து மதுபான பார்கள் ஓப்பன் செஞ்சு அது மூலயமா குடிச்சு பெண்கள் நடு ரோட்ல விழுந்து கிடக்கிற அவலம் இன்னைக்கு தமிழகத்துல இருக்கு. அப்படின்னா ஒரு சிறப்பான ஆட்சியை அந்த அளவுக்கு கொடுத்திருக்காரு நம்ம தமிழக முதல்வர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பெண்கள் எங்கன்னா ஒரு இடம் போனா 10 மணிக்குள்ள வந்துடும். அதுக்குள்ள 11 மணிக்குள்ள நடமாடிட்டு இருந்தோம். இப்ப 8 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துருமா, வந்தாதான் நமக்கு உயிர் வருது. ஏன்னா அந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு குத்தன வாசலால அது முன்னாடி ஃப்ரீயா பழக விடுவோம். இப்போ யார் வீட்லயும் பொம்பளை பசங்க அனுப்ப கூட பயமா இருக்கு. ஏன்னா இப்ப அப்படி ஒரு காலமா இருக்கு. ஆனா அவன் நல்லவனா தான் இருப்பான். அவன் போடுற கஞ்சா வந்து போதை பொருள் அக்காவா தங்கையா அவனால தெரிய முடியும். அதுலதான் அவன் தப்பு பண்றான். இந்த திருட்டு அரசியல் கழகத்திற்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாதது, பாலியல் பலாத்காரன்றது அவங்களுடைய முத்துவேல் குடும்பத்துக்கு பலகாரம் சாப்பிடுற மாதிரி. ஏன்னா தந்தை தான் ஒரு குழந்தைக்கு வந்து ரோல் மாடல் கற்றுக் கொடுக்கணும். அவர் மனைவியார் துணையார் வத்திருக்கும் போது அவர் மூலம் நடக்கிற பார்த்து அப்பா அவர் ரோல் மாடல் இருக்க தந்தையினுடைய ஆட்சி எப்படி இருக்கும்? குழந்தை நேற்று எங்கள் வீட்டில் எங்கள் பேத்தி வந்தது, மேலே படுத்துட்டு இருக்குது. இப்போ எல்லா வீடுமே காலியாக இருக்குது. வீட்டில் படுத்துட்டு இருக்கிற பொம்பளை பிள்ளைய வீட்டுக்குள்ளே படுக்காத வான்னு கொண்டு போய் அடுத்த வீட்டில் படுக்கிற நிலைமையாக இருக்குது. ஏன்னா அம்மா வர மட்டும் இந்த வீட்டில் இங்கே படு அந்த மாதிரி. அதனால பெண்கள் ரொம்ப ஏண்டா பெண் ஜென்மம் வந்ததுன்னு ஒரு கவலையாக இருக்குது. 3000 ரூபாய் வச்சு ஒரு 8 பேர் குடும்பத்தில் இருக்க முடியுமா? அந்த எதுக்கு கட் பண்ணணும்? அவங்கவுங்களுக்கு என்னென்ன சலுகை கிடைக்குதோ கொடுக்க வேண்டியதானே. அப்புறம் என்னங்க பெண்கள் அவர் பாதுகாத்துறாரு? இல்ல அப்பா வேற அவரு அப்பான்னு சொல்லிட்டு எல்லாரையும் தப்பா நோக்கத்துல பாக்குறதுனாலதான் பாலியல் பலாத்காரம்ன்றது பலகாரம் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. தமிழகத்தில் தலைவிரிச்சாடும் கஞ்சா போதை, அதை தடுக்க காவல்துறை. தமிழகத்தில் அங்கங்குள்ள டாஸ்மாக் கடைகளை 5 மணிக்கு திறக்கின்றது, அதை தடுக்காத காவல்துறை.
தமிழகத்தில் பெண்கள் கற்பழித்து கொலை செய்யக்கூடிய அவலங்களை தடுக்கின்றது. அதை கண்டுகொள்ளாத காவல்துறைகள். எங்கள் ஆட்சி ரொம்ப நல்ல ஆட்சி, பெண்களுக்கு பாதுகாப்பு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு மட்டும்தான் அவங்க அண்ணன் பாதுகாப்பு கொடுத்துருக்காரு. அவங்க அப்பாவும் சரி, அவங்க அண்ணனும் சரி, இனி மருமகனும் சரி. அரசியல் சார் வந்து பெண்களுக்கு வந்து நிறைய வந்து ஸ்கீம்ஸ் கொண்டு வரும். எங்கள் ஆட்சியில் வந்து பெண்கள் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்காங்க. என்ன ஸ்கீம் கொண்டு வந்தாரு? அம்மா இருக்கும்போது திருமணம் ஆனால் தாலி கொடுத்துருந்தாரு, பெண்களுக்கு ஊக்கத்தொகை கொடுத்துருந்தாரு. இவர் என்ன கொடுத்தாரு? 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 1000 ரூபாயில குடும்பம் நடத்த முடியுங்களா? இப்போ விடியல் பயணம்னு சொல்றாங்க. இப்போ முன்னாடி இருந்த பேருந்துகளோட எண்ணிக்கையும் இப்போ இருக்க பேருந்துகளோட எண்ணிக்கையும் சரி எண்ணி பாருங்க, நீங்களே கவுண்ட் பண்ணி பாருங்க. நாங்க கேட்டோமா உங்களை? கேட்குறாங்க சார். அப்படியே கண்டக்டர், பேருந்து கண்டக்டர்லாம் கேட்குறாங்க அப்படியே, இவங்க ஃப்ரீ பஸ் தானே. அப்போ பெண்களோட தரம் தாழ்ந்து போச்சு சார் எங்களுக்கு இந்த ஆட்சியில். ரேஷன் இப்போ நாங்களாம் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் எழுதுனா எங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கல. 1000 ரூபாய் ஒன்று அவர் சொன்ன வாக்குறுதி பார்த்தீங்கன்னா வீடு இருக்கிறவங்களுக்கு, பைக் இருக்கிறவங்களுக்கு கிடையாது. ஆனால் வாங்குற எல்லாருமே பார்த்தீங்கன்னா டோட்டல் எங்கள் ஃபேமிலியில் எங்கள் அக்கா வீடு, சொந்த வீடு, கார் இருக்குது. ஆனால் அவங்க வீட்டில் 3 பேர் வாங்குறாங்க. நான் வீடோ எங்கள் மாமியார் வீடு, ஆனால் எங்கள் வீட்டில் 1000 ரூபாய் வரல. அப்போ அவர் சொன்ன வாக்குறுதி எங்கே போச்சு? மிடில் கிளாஸுக்கு கண்டிப்பாக வரல 1000 ரூபாய். இருக்கிற பணக்காரங்க மட்டும்தான் வருது. அப்போ இவங்க என்ன செயல்படுத்துறாங்க? தமிழ் வெல்லும் பெண்களா எங்க மாத்திருக்காரு? கிவ் த எவிடன்ஸ். சொல்றாருல, வாயில வந்து வடை சுடக்கூடாதுங்க. வாயில வடை சுடாம அங்க என்ன பேசுறாங்கன்றத அதை நம்ம சொல்லணும். எவிடன்ஸை வெளியிட சொல்லுங்க. பெண்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? எலெக்ஷன் டயத்துல வந்து பெண்களுக்கு நான் செய்கிறேன்னு சொல்லி நீங்க சொல்லாதீங்க. பெண்களை கொச்சப்படுத்துறீங்க. திமுக அரசு வந்து பெண்களை கொச்சப்படுத்துறீங்க. யார் எந்த லேடிஸ்க்குமே பாதுகாப்பு கிடையாது. தயவு செய்து கொடுத்த வாக்கை காப்பாற்று. நீ காப்பாற்றவே வேண்டாம். தயவு செய்து நாட்டை விட்டே ஓடி போயிரு. இதுதான் நீ மக்களுக்கு செய்கிற நன்மை. உதயநிதி அவர்கள் என்ன சொல்கிறார் என்றால், நாங்கள் நீட் தேர்வை ரத்து செய்கிறோம் என்று கூறுகிறார். ஆனால் இதுவரை அதை அவர்கள் நடைமுறைப்படுத்தவில்லை. ஆனால் மற்றவர்களுக்கு திறன் இல்லை, முதுகெலும்பு இல்லை என்று வாயிலேயே பேசிக்கொண்டு இருக்கிறார். தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணால் உடனே அரெஸ்ட். இங்கே டீச்சர்ஸ்க்கு வந்து நாங்கள் வந்து முழு நேர வேலை வாய்ப்பு கொடுப்போம்னு சொல்லி அவங்களோட மேனிஃபெஸ்டோவில் போட்டிருந்ததை மேனிஃபெஸ்டோவில் டெலிட் பண்ணிட்டாங்க. இவங்க அந்த அளவுக்கு இவங்க அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணாலும் இவங்க அரெஸ்ட்னா இவங்க வந்து சாதனை பெண்களை உருவாக்கியிருக்காங்களா? இவங்க என்னத்த சாதனை பெண்கள் உருவாக்கினாங்க நான் கேட்குறேன். திரும்ப ஏன் அம்மா ஆட்சி வரணும்னு நினைக்கிறது? அதாவது நாங்கள் சொல்ல போனால் இப்போ அம்மா ஆட்சியில் வந்து ஆரம்ப கட்டில் காட்டுறதுலேருந்து இப்போ தாலிக்கு தங்கம் கொடுக்கறதுலேருந்து, லேப்டாப் கொடுக்கறதுலேருந்து, வேலைக்கு போகிற பெண்களுக்கு மானியத்தில் நமக்கு ஸ்கூட்டர் கொடுக்கறதுலேருந்து பல நல்ல திட்டங்கள் வந்து அம்மா ஆட்சியில் வந்துட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? இப்போ அந்த திட்டங்கள்லாம் எங்கே போச்சு? அம்மா ஆட்சியில குழந்தை வயிற்றுல இருக்கும் போது 32,000 ரூபாய் அந்த கொடுத்தாங்க மொத்தமா. அந்த அமௌண்ட்டு கட்டு. கல்யாணம் பண்ணணும், பிள்ளைங்க கல்யாணம் பண்ணாமல் ஒரு இதில் இருக்குதுன்றதுக்காக தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க, அதுவும் கட்டு. இந்த விடலை பசங்களுக்கு உடம்புல ஹெச்பி லெவல் ரொம்ப லோவாக இருக்குன்ட்டு மாத்திரை கொடுத்தாங்க, அதுவும் கிடையாது. மடிக்கணனி கொடுத்தாங்க, அதுவும் கிடையாது. சைக்கிள் கொடுத்தாங்க, எதுவுமே கிடையாது. அப்போ ஒரு ஆட்சிக்கு வந்தவங்க வந்து அதோட தாஸ்திப்படுத்தணும், இருக்கிறத அழிக்கக்கூடாது. அப்போ பெண்களுக்கு எதுவும் பண்ணக்கூடாதுன்னு ஒரு மைண்டில் இருக்கிறவங்களால என்ன ஆட்சிங்க கொடுக்க முடியும்? எடப்பாடி 2 கட்ட தேர்தல் வாக்குறுதி அறிவிச்சிருக்காங்க. இதுல வந்து ரேஷன் கார்டு இருக்கிற எல்லா பெண்களுக்கும் வந்து மாதம் 2000 ரூபாய் கொடுக்குன்னு சொல்லுங்க. இந்த திட்டத்தை எப்படி பார்க்கணும்? ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா பேருக்கு ஒரு அறிவிப்பா இல்லாம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து முதல்ல எல்லாருக்கும் 1000 ரூபான்னு சொன்னார். அதுக்கப்புறம் தகுதி உள்ள பெண்களுக்கு 1000 ரூபான்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணாங்க. அந்த மாதிரி இல்லாம ரேஷன் கார்டு வச்சிருக்கக்கூடிய எல்லாருக்கும் தராங்கன்றது வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். மாதம் 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதாவது அம்மா ஆட்சியில் வந்து தாலிக்கு தங்கத்திலேருந்து ஒரு லிஸ்ட்டு, பெரிய லிஸ்ட்டு, அது கேன்சல் ஆகிற போது இந்த 2000 அவருக்கு அது பெரிய விஷயமா இருக்காது. அதனால் கண்டிப்பாக கொடுப்பார். சரி, இந்த திட்டம் கண்டிப்பாக எடப்பாடியார் அவர் வந்தார்னா கண்டிப்பாக அவர் வருவாருங்க சார். அவர் வரும்போது இதை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். இதெல்லாம் ஏன் நாங்கள் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா, அம்மா ஆட்சியில் இருக்கும்போது சரி, எடப்பாடி ஐயா ஆட்சியில் இருக்கும்போது சரி, சொன்னதை செஞ்சதை தான் இப்போ நாங்கள் அடுத்து வந்து இன்னும் நாங்கள் அதிகமாக செய்ய போகிறோம்னு சொல்லி அது கொடுக்குறாங்க. அந்த உத்தரவாதம் எப்படி வருது? செஞ்சனால தான் அந்த உத்தரவாதம் சொல்ல முடியும். சும்மாலாம் மேடையில் பிடிச்சிட்டோ ஒரு வெத்து பேப்பரை படிச்சுக்கிட்டோம்லாம் இங்கே யாருமே இங்கே சொல்லவே முடியாது. அதிமுக பாஜக கூட்டணி தொண்டர்கள் மத்தியில் பலத்த கூட்டணியாக இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்துருக்கும் போது இப்போ எண்டு வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இன்னும் பலமாக செய்கிறோம் எங்களோட கூட்டணி. ரொம்ப அமோகமாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து நாங்கள் தான் ஆளும் கட்சி, நாங்கள் தான் ஆள போகிற கட்சி, இனி நாங்கள் தான் அப்படின்னு சொன்னாலும் ஏற்கனவே வந்து ஒரு நல்ல ஆட்சியை வந்து நம்மளுடைய தமிழக முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்து நிரூபிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுடைய தலைமையில் இந்த வரப்போகின்ற இந்த 2026 வந்து என்டிஏல அதுவும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில் பலமான ஆட்சியாக இருக்கும் அப்படின்றது எங்க எல்லாருக்கும் பெரிய நம்பிக்கை. கண்டிப்பாக வெற்றி வரும், நிச்சயம். எடப்பாடி கூட வராருன்னா ரொம்ப சந்தோஷம்தான். ஏன்னா அவர் இருக்கும் போதாவது ஓரளவுக்கு மக்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க.
இத பார்த்த எதிர்கட்சிக்காரங்களுக்கு தெரியும் களத்துல அதிமுக கூட்டணி எந்த அளவுக்கு ஒற்றுமையாவும் வலிமையாவும் இருக்காங்கன்னு. மக்களின் இந்த ஆரவாரத்தை பார்க்கும்போது இனி எந்த ஜென்மத்திலயும் திமுக ஆட்சிக்கு வரவே வராது அப்படின்றது மட்டும் உண்மை. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.